Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 7 computer virus. We will see the topic malware. ஸோ நார்மலாக மால்வேர்னா என்ன? ஒரு கம்ப்யூட்டர்ஸ்குள்ளார கிரியேட் ஆகிற சம்திங் வைரஸ் அன்வான்ட் இன்ஃபர்மேஷன்ஸாக என்ன சொல்லுவாங்கன்னா மால்வேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மால்வேர்ஸை ப்ரோக்ராம்ஸாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மால்வேர் இஸ் ஏ ஷார்ட் ஃபார் மெலிசியஸ் சாஃப்ட்வேர். ஸோ இதை ப்ரோக்ராமாக டிசைன் பண்ணியிருக்கிற இந்த சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்கன்னா சம்திங் இஷ்யூஸ் ஆஃப் வைரஸை சிஸ்டம்குள்ளார இன்ஃபெக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஓகேங்களா? திஸ் இஸ் ஒன் டைப்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம் கோட். ஓகேங்களா? நவ் the word refers to any program that infiltrates and harms a computer the user consent. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ரோக்ராமை ஒரு யூசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு கம்ப்யூட்டர்ஸ்குள்ளார அப்படின்னா அந்த கம்ப்யூட்டர்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேராக இருக்கட்டும் ஒரு ப்ரோக்ராமாக இருக்கட்டும். ஸோ இந்த ப்ரோக்ராம்குள்ளார தேவையில்லாத அன்வான்ட் நெசசரி இன்ஃபர்மேஷன்ஸை இன்செக்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸை க்ரியேட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மால்வேர். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா சிஸ்டம்க்கு வைரஸ் அஃபெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சிஸ்டமுடைய ப்ராசஸிங் ஸ்லோ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மால்வேர் ஆப்ஷன்ஸை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? நவ் இட் கேன் ஆல்சோ டவுன் கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் நெட்வொர்க். இட் கேன் பி a annoying or it can be actively destructive. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சிஸ்டமில் நெட்வொர்க் கனெக்டிவிட்டியோடு இருக்குது அப்படின்னும் போது என்ன ஆகுதுன்னா அந்த சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணுற நெட்வொர்க்குடைய ஸ்பீடை ஸ்லோ பண்ணும் ஆர் நார்மல் சிஸ்டமுடைய ஒர்க்கிங் ப்ராசஸை ஸ்லோ பண்ணும். ஸோ இந்த ஒர்க் எல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோல் ப்ராசஸிங்காக உங்களுக்கு எக்ஸிக்யூட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மால்வேர் வைரஸ். ஓகேங்களா? இட் கேன் பி அனாயிங். ஸோ எந்த பிளேசஸில் எனிவேர் பிளேசஸில் எந்த பொசிஷன்ஸில் உங்களுடைய பர்மிஷன்ஸே இல்லாமல் தட் மீன்ஸ் யூசரோட பர்மிஷனே இல்லாமல் உங்களுடைய சிஸ்டமில் ஒரு ப்ரோக்ராமாக க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதில் சம்திங் டிஃபெக்டை க்ரியேட் பண்ணும் இந்த மால்வேர் ஆப்ஷன். ஓகேங்களா? தென் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் மால்வேர் டயக்ராம். ஸோ இந்த மால்வேர் டயக்ராம் பார்த்தீங்கன்னா மோர் தென் மெனி ஆப்ஷன்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மால்வேர் ஸ்பைவேர் ஸ்பேம் அண்ட் தென் ட்ரோஜன் ஹார்ஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸில் மால்வேர்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது. இந்த மால்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸான ப்ராப்ளம்ஸை சிஸ்டம்க்கோ ஆர் யூசர்ஸ்க்கோ க்ரியேட் பண்ணுது. ஓகேங்களா? நவ் தென் மால்வேர்ஸ் இஸ் எ ஜென்ரல் டேர்ம் தட் இன்க்ளூட் கம்ப்யூட்டர் வைரஸ், வார்ம்ஸ், ட்ரோஜன் ஹார்ஸ், ஸ்பைவேர்ஸ் அண்டு ஸ்பேம். ஸோ நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சிஸ்டமில் இந்த மால்வேர்ஸ் என்னென்ன மாதிரியான ஃபார்மில் உங்களுக்கு க்ரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் கம்ப்யூட்டர் வைரஸாக ஃபார்ம் ஆகும். ஆர்வைஸ் வார்ம்ஸ். ஸோ ஒரு ஹார்ட் திங்ஸை க்ரியேட் பண்ணுது. ஹார்ட் திங்ஸ் மீன்ஸ் என்னென்னா உங்களுடைய சிஸ்டமை பூட்டபிள் டிவைசஸை என்ன ஆகுனா ஹேக் பண்ணும். ஸோ உங்களுடைய ஒர்க்கிங் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணும். உங்களுடைய ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய ஃபுல் ப்ராசஸையும் ஸ்டாப் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கை எல்லாம் பண்ணணும்னா இந்த வார்ம்ஸ். தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ட்ரோஜன் ஹார்ஸ். ஸோ ட்ரோஜன் ஹார்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம சிஸ்டம்லுடைய ப்ராசஸிங் ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். சிஸ்டமுடைய ஸ்பீட் எந்த ஒரு வைரஸுமே அஃபெக்ட் ஆகாத சுச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ராசஸிங் ஸ்பீட்லேருந்து ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிற ஸ்பீட்லேருந்து அதை பார்த்தீங்கன்னா இந்த குதிரையுடைய வேகத்திறன் போன்று கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டமில் இருக்கிற ஒரு ப்ராசஸை நம்ம எந்த ரேஞ்சஸில் ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படின்ற ஒரு டைப்ஸ் ஆஃப் வைரஸ் அஃபெக்ட் ஆகும்போது அதனுடைய சிஸ்டமுடைய ப்ராசஸிங் வந்து டவுன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஸ்பைவேர். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சிஸ்டமை அதர் பர்சன்ஸ் உங்களை விசிட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய வாட்ஸ்அப் சீக்ரெட்டாக அதர் பர்சன்ஸ் வாட்ச் பண்ணுறது உங்களுக்கு ஐடென்டிஃபை ஆகும். ஆர் தென் ஃபேஸ்புக்கை அதர் பர்சன்ஸ் லாகின் அண்ட் யூசர் பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரிஞ்ச அதர் பர்சன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் விசிட் பண்ணுற அதே வெப்சைட் ஆப்ஷன்ஸை அதர் பர்சன்ஸும் லாகின் பண்ணிவிட்டு அவங்க வியூ பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒன் மோர் பர்சனால் நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க உங்களுடைய சிஸ்டமில் என்னென்ன பண்ணுறீங்க அப்படின்றத ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸுமே என்ன பண்ணுவாங்க கண்காணிச்சுட்டு இருப்பாங்க. இதுக்கு பேர் தான் என்னன்னா ஸ்பைவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்பைவேர்ஸ்க்கான திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கே தெரியாமல் நம்மளுடைய சிஸ்டமாக யூஸ் பண்ணும்போது சம்திங் இன்ஃபெக்ஷன்ஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஸ்பேம். இந்த ஸ்பேம் மீன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயில். ஸோ அன்வான்ட் மெயில், அட்வர்டைஸ்மெண்ட் மெயில், தேவையில்லாத அன்னெசசரி மெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேம் மெயிலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சம்திங் டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மால்வேர் ஆப்ஷன். ஓகேங்களா? தென் யூ ஆல்ரெடி நோ அபவுட் கம்ப்யூட்டர் வைரஸ். ஸோ நம்ம லாஸ்ட் செஷன் வரைக்கும் நம்ம என்ன பற்றி பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் வைரஸ்னால் என்ன, அதனுக்கான
ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஸோ என்ன மாதிரியான வே ஆஃப் அப்ரோச்சில் நமக்கு வைரஸை டிஃபெக்ட் பண்ண முடியும், ஸோ அது என்னென்ன இன்ஃபெக்ஷன்ஸை நம்ம சிஸ்டம்குள்ளே கொண்டு வருது அப்படின்றது வரைக்கும் நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம், டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற ஆப்ஷன்ஸ் என்னென்ன. Let us discuss the other kinds of malwares. ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற அதர் டைப்ஸ் ஆஃப் மால்வேர்ஸ் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன், worms. A computer's worms is a program capable of reproducing and spreading itself to another computer system, usually by means of a computer network. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உங்களுடைய சிஸ்டம் ஆஃப் ஒர்க்கை என்ன பண்ணுதுன்னா அந்த வார்ம்ஸ் என்ற மெத்தட் பேசிஸில், தட் மீன்ஸ் க்ளோன் கம்ப்யூட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த க்ளோனில் மேட்ச் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற அந்த கம்ப்யூட்டருடைய ஜெராக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸாக அதர் பர்சன்ஸ் உங்களோட அக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன்ஸை க்ரியேட் பண்ணும். சரிங்களா? ஸோ இதனால் என்ன பண்ணுன்னா, ஒன் மோர் தட் மீன்ஸ் ரீப்ரொடியூசிங்கை ஃபார்ம் பண்ணுது. அண்ட் தென் அதர் பர்சன்ஸ் யூஸ் பண்ணும்போது சம்திங் ஸ்ப்ரெட் ஆகுது, வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா அட் த சேம் டைம் உங்களுடைய சிஸ்டம்லையும் நெட்ஒர்க்கில் கனெக்ட் ஆகும்போது வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வைரஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸையும் அண்ட் தென் ரீப்ரொடியூசிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸையும் இந்த வார்ம் சாஃப்ட்வேர்ஸ், தட் மீன்ஸ் வார்ம் ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா? உங்களுடைய சிஸ்டமை இன்ஃபெக்ட் பண்ணுது. தென் worms spread without any human action and thus differ from virus. ஸோ நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சிஸ்டமில் வார்ம் ஃபார்மேட், தட் மீன் ஒரு வார்ம்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னா யூசருடைய ஆர் ஒரு பர்டிகுலர் பர்சனுடைய ஹியூமன் ஆக்டிவிட்டீஸால் அது கிரியேட் ஆகிறது இல்லை. என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக ஒரு வைரஸ் உங்கள் சிஸ்டம்லேயோ ஆர் அதர் சிஸ்டமில் நெட்வொர்க் கனெக்டில் இருக்கிற அதர் சிஸ்டம்லேயோ உங்களுக்கு ஃபார்ம் ஆகி இருந்ததுன்னா அதனுடைய ஸ்ப்ரெட் கண்டினியூட்டியாக உங்களுடைய சிஸ்டமை என்ன பண்ணலாம், எஃபெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? தென் வைரஸஸ் ஸ்ப்ரெட் ஒன்லி வென் த யூசர் does something such as running an infected program or attaching an infected file. ஸோ ஒரு யூசர் ஒரு வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிருக்கிற ஒரு ஃபைலையோ ஒரு டாக்குமெண்ட்டையோ ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் என்ன ஆகுதுன்னா, இந்த வார்ம் வைரஸ் உங்களுடைய சிஸ்டம்குள்ளார ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதர்வைஸ் ஒரு ஹியூமனால் இந்த வைரஸ், தட் மீன்ஸ் இந்த வார்ம் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. ஓகேங்களா? தென் a worm emails copies of itself to other computer, infect them, and then uses the address book of the infected computer to spread further. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுடைய இமெயில் அக்கௌண்ட்டில் சம்திங் கான்டாக்ட் லிஸ்ட்டை நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, கேரி அவுட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த கான்டாக்ட் லிஸ்ட்டில் உங்களுக்கே தெரியாமல் ஸோ அன்வான்ட் பர்சன்ஸை நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அன்னெசரியாக ஒரு பர்சன்ஸ் உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அந்த பர்சன்ஸ் என்ன பண்ணியிருப்பீங்க, உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ அந்த அன்வான்ட் பர்சன்ஸ் என்ன பண்ணுவான், தேவையில்லாத அன்வான்ட் மெசேஜை உங்களுக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கே தெரியாமல் இந்த சிஸ்டம் என்ன ஆகுதுன்னா இன்ஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். தட் மீன்ஸ் வார்மால் இன்ஃபெக்ட் ஆக ஆரம்பிக்கும். இதனால் அந்த வார்ம் ஒரு சிஸ்டம் ஒரு ஃபைலில் இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் அதர் உங்களுடைய இண்டிவிஜுவல் சிஸ்டமையும் என்ன பண்ணுன்னா கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த அட்ரஸ் புக்கையும் என்ன பண்ணும், ஸோ அதர் பர்சன்ஸ் உங்கள் வழியாக என்ன ஆகுனா அதர் பர்சன்ஸ் கான்டாக்ட் லிஸ்ட் அட்ரஸ் புக்ஸையும் என்ன பண்ணுவோம் கவர் பண்ணிக்கிட்டு அதர் பர்சனையும் இந்த வைரஸ் ஃபார்ம் ஆகிறதுக்கான, தட் மீன்ஸ் இந்த வார்ம் ஃபார்ம் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸை ப்ரொவைட் பண்ணும் ஃப்ரம் த நெட்வொர்க் வியா. ஓகேங்களா? நெட்வொர்க் வழியாக இந்த ஆப்ஷன்ஸு உங்களுக்கு அதர் சிஸ்டம்க்கு என்ன ஆகுது, ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேங்களா? நவ் ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் த வார்ம். ஸோ வார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இமெயில் வழியாக உங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும்போது ஒரு சிஸ்டமில் உங்களுக்கு நெட்வொர்க்கில் கனெக்டில் இருக்க ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சிஸ்டமில் இருக்கிற இந்த இமெயில் அக்கௌண்ட்டில் என்ன பண்ணியிருப்பீங்க, அட்ரஸ் புக் உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டை நீங்கள் என்டர் பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த கான்டாக்ட் லிஸ்ட்டை எந்த பர்டிகுலர் பர்சனால் ஒரு வார்ம்ஸை க்ரியேட் பண்ணி என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த அக்கௌண்ட் ஆஃப் அட்ரஸ் புக்ஸை ஃபெச் பண்ணி எடுத்துக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதை ஃபெச் பண்ணி எடுத்துகிட்டு அதர் பர்சன்ஸ்க்கும் இந்த மாதிரி அன்வான்ட் மெசேஜை உங்களுடைய டூப்ளிகேட் நேம் வாய்ஸும் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், இந்த வார்ம்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட், computers worms usually do not causes direct damage to program and files. ஸோ அந்த வார்ம்ஸை நீங்கள் க்ரியேட் பண்ணுற அந்த வார்ம்ஸ் ஆர் உங்கள் சிஸ்டமில் க்ரியேட் ஆகிருக்கிற அந்த வார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுடைய ப்ரோக்ராம்ஸையோ ஒரு ஃபைல்ஸையோ டேரெக்டாக என்ன பண்ணாது, டேமேஜ் பண்ணாது. ஸோ இன்டேரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸான ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதர் யூசேஜில் நீங்கள்
அந்த பர்டிகுலர் ஃபைல்ஸ் ஆர் டாக்குமெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ இன்டெரக்டாக என்ன பண்ணணும்னா அந்த வார்ம்ஸ் வந்து உங்களுடைய சிஸ்டமில் இருக்கிற ஃபைல் ஆர் டாக்குமெண்ட்ஸை டேமேஜ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ டைரெக்டாக எந்த ஒரு ஃபைல்ஸ் ஆர் டாக்குமெண்ட்ஸை டேமேஜ் பண்ணாது. தென் however they consume large amounts of memory and or network bandwidth, thus slowing down the computers and making it almost impossible for the user to work. ஸோ நார்மல் நீங்கள் இன்டர்நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போதும் ஒரு ஃபைலுடைய டிரான்சாக்ஷன் ஒரு இண்டிவிஜுவல் சிஸ்டமில் ஒரு 10 சிஸ்டம் ஆர் 20 சிஸ்டம் வச்சுட்டு நெட்வொர்க்கில் கனெக்டிவிட்டியில் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஃபைல் ஷேரிங் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரிங் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் உங்களுடைய சிஸ்டமில் வார்ம்ஸ் அக்கராகி இருந்தது அப்படின்னா சிஸ்டம்லேருந்து ஒரு சிஸ்டம்லேருந்து அதர் சிஸ்டமுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒரு ஃபைல்ஸை நீங்கள் ஷேர் பண்ணும்போதோ ஆர் நெட்வொர்க் வழியாக ஒரு ஃபைல்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா ஸ்லோ மோஷன்ஸில் உங்களுக்கான ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஓவரால் சிஸ்டமுடைய கண்ட்ரோல் என்ன பண்ணுதுன்னா அந்த வார்ம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ப்ராசஸை எக்ஸிக்யூட் பண்ணிவிடும். ஓகேங்களா? இதனால் நீங்கள் நார்மல் ஒர்க் பண்ணுற ப்ராசஸை இந்த பர்ஃபெக்ட் டைம் டியூரேஷன்ஸில் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஓகேங்களா? தட் மீன்ஸ் ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள் ஃபார் த யூசர் டு ஒர்க். ஸோ உங்களுடைய ஒர்க்கை அந்த பர்டிகுலர் டைம் டியூரேஷன்ஸ்லேயே முடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. ஓகேங்களா? தென் எக்ஸாம்பிள் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் வார்ம்ஸ் ஆர் கோட்ரெட், சார்கேம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு சிஸ்டம்குள்ளார ஒரு வார்ம்ஸ் வைரஸ் கிரியேட் ஆகிருந்ததுன்னா என்ன மாதிரி நேம்ஸில் அந்த வார்ம்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கோட்ரெட். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணிகிட்டு இருக்க கோட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐடி செக்டாரில் இருக்கிற கோட் டெவலப்பர், தட் மீன்ஸ் ப்ரோக்ராமிங் டெவலப்பிங்கில் இருக்கிற ஒரு பர்சன் இந்த வார்மால் அஃபெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுடைய கோடிங்ஸ் என்னவாகும்னா நார்மல் கோடிங்ஸ் ரெட் கலரில் சேஞ்ச் ஆகும். தட் மீன்ஸ் இந்த கோடிங் இஸ் சேஞ்ச் டு ஒயிட் கலர் இன்ட்டு ரெட் கலர். ஸோ இந்த கோடிங்ஸில் என்ன ஆகுதுன்னா இந்த பர்டிகுலர் வார்ம்ஸ் அக்கர் ஆகுது. இதனால் அந்த யூசர் தட் மீன்ஸ் அந்த ப்ரோக்ராம் டிசைனரால் எக்ஸாக்டட் கோடிங்ஸை மேக் பண்ண முடியாது. ஓகேங்களா? தென் next one is the Trojan horse. A Trojan horse is a program that appears useful but is actually programmed to pass the users, but it actually programmed to passes the user's data to someone else. For example, ஒரு யூசருக்கு நீங்கள் ஆக்சுவலாக நீங்கள் ஒரு ப்ரோக்ராமை நீங்கள் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த யூசர்ஸ் பட் இஸ் ஆக்சுவலி ப்ரோக்ராமை எடுத்துக்காமல் என்ன பண்ணுவாங்க யூசர் டேட் த சம்மொன் எல்ஸ் தேவையில்லாத அன்வான்ட் ப்ரோக்ராமும் சேர்ந்து அந்த ஃபைலத்தோட உங்களுக்கு ட்ராவல் ஆகும். ஸோ நார்மலாக ஒரு ஃபைல் ட்ரான்ஸ்ஃபரிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் மூவ்மெண்ட்டில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சப்போஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த டேட்டாஸ் ஆர் ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனில் உங்களுக்கு ட்ராவல் ஆகுது அப்படின்றத நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம். அந்த ஸ்லோ மோஷனில் ட்ராவல் ஆகும்போது எக்ஸாக்டட் ஃபைலை அவங்க ரிசீவ் பண்ணாமல் அதர் ஃபைல்ஸை தேவையில்லாத யூசர்ஸ் என்னென்னா அதர் ஃபைல்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை க்ரியேட் பண்ணுறது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் என்ற ஒன் டைப்ஸ் ஆஃப் மால்வேர். ஓகேங்களா? நவ் ட்ரோஜன் ஹார்ஸ் attempt to steal and pass and confidential information such as password and credit card number. For example, ஒரு யூசர் லாகின்குள்ளார நீங்கள் போகிறீங்க. ஒரு யூசர் லாகின்குள்ளார இருக்கிற யூசர் அண்டு பாஸ்வேர்டு க்ரெடென்ஷியலை கொடுத்து லாகின் பண்ணுறீங்க. ஸோ அந்த லாகின் கொடுத்து நீங்கள் அட்டம் பண்ணும்போது ஒரு கிரிட்டிக்கலான ஒரு பர்சன்ஸால் என்ன பண்ண முடியாது உங்களுடைய சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணிக்க முடியாது. அந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு தெரிஞ்ச பர்சனால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும் இந்த இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்துக்க முடியும். ஸோ இந்த க்ரெடென்ஷியல் இன்ஃபர்மேஷன்ஸ் பாஸ்வேர்டு அண்ட் கிரெடிட் கார்டு நம்பர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுக்குற ஒரு கிரெடிட் கார்டு நம்பர் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் சேவ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு வெப்பேஜஸ் ரெகுலர் டேட்டா பேஸஸாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கோம் ஆல்ரெடி ஸ்டோர்டு டேட்டாவாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டோர்டு டேட்டாவை என்ன பண்ணிட்டு இருக்கு ஒன்ஸ் அந்த வெப் பேஜஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதால ஈஸியாக அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் அந்த ட்ரோஜன் ஹார்ஸ் என்ன பண்ண முடியும் அட்டம் பண்ண முடியும் எடுத்துக்கொள்ள முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃப்ரீக்வெண்ட்டாக நீங்கள் யூஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன்ஸை சம் செக்யூர்டு இன்ஃபர்மேஷன்ஸாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுற வேண்டியது கட்டாயமானது ஒன்று. ஓகேங்களா? தென் the do not reproduce by infecting other files or by self replication like virus and worms. For example, ஒரு ஃபைல்ஸ் டேமேஜ் ஆகிடுச்சு
ஒரு ஃபைல்ஸ் கரப்ட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் உங்களுக்கு அக்கர் ஆகும்போது அந்த ஃபைல்ஸை வந்து நீங்கள் ரீப்ரொடியூஸ் பண்ண முடியாது. ஸோ டேமேஜ்டு ஃபைலாக இருக்குது அப்படின்னும் போது அந்த டேமேஜ்டு ஃபைல்ஸை என்ன பண்ண முடியாது, நம்ம ரீப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு ஓல்டு டைப்ஸ் ஆஃப் ஃபைல்ஸை நம்ம அகைன் கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரேர். ஸோ இதனால் இந்த செல்ஃப் ரிப்ளிகேஷன்ஸ் லைக் வைரஸ் அண்ட் வார்ம்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்கள் சூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற அந்த கம்ப்யூட்டர்ஸ் ஆர் ஃபைல் ஆர் டாக்குமெண்ட்டை ஒன்ஸ் இந்த மாதிரியான மால்வேர்ஸ் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்றத உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடிஞ்சுது அப்படின்னா, ஜஸ்ட் அந்த எக்ஸாக்டட் ஃபைல் ஆர் டாக்குமெண்ட்டை ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸையோ அதர் பர்பஸ் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணிங்கன்னா ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? தென் next one is the a Trojan horse enters a computer system because it installs it under the wrong impressions, that is a useful and harmless program. ஸோ நார்மலாக இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் என்ற ஒரு மால்வேர் உங்களுடைய சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருந்தது, ஸோ ஒரு எஃபெக்ட் ஆகிருந்தது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சிஸ்டமுடைய ப்ரோக்ராமை என்ன பண்ணிடும்னா ஒரு ராங் இம்ப்ரெஷன்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ எக்ஸாக்டடான நேம் இது டூப்ளிகேட் நேம் மாதிரி ஃபார்ம் பண்ணிவிடும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய வலிமையை ஃபுல்லாக என்ன பண்ணிவிடும், ஸோ சிஸ்டமுடைய ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் பவரை, ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமுடைய ஃபுல் கண்ட்ரோல் ஆஃப் பவரையும் என்ன பண்ணிவிடும்னா இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் என்ற மால்வேர் என்ன பண்ணிவிடும், டெஸ்ட்ராய் பண்ணிவிடும். ஸோ இதனால் எக்ஸாக்டாக ஒர்க் பண்ண வேண்டிய அந்த ப்ராசஸ் எல்லாமே என்ன ஆகிடும்னா ஸ்லோ மோஷன்ஸில் ஒரு டவுன் ஸ்டேஜ் ஆஃப், அதாவது ஒரு வீக்கான ஒரு ஸ்ட்ரென்த்தில் என்ன ஆகுனா அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகிற மாதிரி ப்ராசஸை இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் என்ற ஒரு மால்வேர் கிரியேட் பண்ணி விட்டுடும். ஓகேங்களா? எஸ். When a Trojan horse is activate is typically changed existing desktop icon or create new one. For example, இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படின்ற ஒன் டைப்ஸ் ஆஃப் மால்வேர் உங்களுடைய சிஸ்டமில் இருக்குது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கம்ப்யூட்டருடைய ஃபைல்ஸ் ஆர் டாக்குமெண்ட்டுடைய ஐக்கான் டெக்ஸ்டாப்பில் நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிற ஐக்கானுடைய நேம் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் நேம் ஃபார்ம் பண்ணும், ஆர் நியூவாக அனதர் ஒன் நேமில் ஒன் மோர் நேமை வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுக்கான கன்ஃபியூஷன்ஸை க்ரியேட் பண்ணுற ஒரு டைப்ஸ் ஆஃப் மால்வேராக உங்களுக்கு ஒர்க் ஆகும். எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோஜன் ஹார்ஸ். ஓகேங்களா? எஸ். இட் மே ஆல்சோ டெலீட் இம்பார்ட்டன்ட் சிஸ்டம் ஃபைல். ஸோ இது மட்டும் இல்லாமல் நியூவாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணாமல் டூப்ளிகேட் ஃபைலை க்ரியேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சிருக்கிற வெரி இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸை என்ன பண்ணணும்னா டெலீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் மால்வேர் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? திஸ் இஸ் ஃபார் மால்வேர்ஸ், ட்ரோஜன் ஹார்ஸ் மால்வேர்ஸ்க்கான கோடிங்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரன் ஆகும்போது இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படின்ற மால்வேர்ஸ் உங்களுடைய ஓஎஸ்குள்ளாரே இன்பிட் ஆகிடுச்சு ஆர் ஃபைல் சிஸ்டம்குள்ளாரே இன்சர்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபைல் லொக்கேஷன்ஸை என்ன பண்ணிடும் அப்படின்னா இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸை டெலீட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை இந்த டைப்ஸ் ஆஃப் மால்வேர் க்ரியேட் பண்ணி விட்டுடுது. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் இட் மெயின் எய்ம் ஹவெவர் இஸ் டு ஸ்டீல் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஸ்டோர்ட் ஆன் த இன்ஃபெக்டட் கம்ப்யூட்டர். ஸோ நார்மலாக இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் இன்ஃபெக்ட் ஆகிருக்கிற ஒரு மால்வேர் இன்ஃபெக்ட் ஆகிருக்கிற ஒரு சிஸ்டமை நீங்கள் ஒரு குட் ஹெல்த்தியான தட் மீன்ஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் இன்ஃபெக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸ்டீல் சென்சிட்டிவ் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டண்டான உங்களுக்கு திங்ஸை நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க இந்த உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் வச்சுருக்கும்போது இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் மால்வேர் அஃபெக்ட் ஆகும்போது அந்த என்டையர் ப்ராசஸ் அண்டு ப்ரோக்ராமுடைய இன்ஃபர்மேஷன்ஸை என்ன பண்ணுன்னா உங்களுக்கு டெஸ்ட்ராய் பண்ணுறது, தட் மீன் இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை இது ப்ரொவைட் பண்ணி விட்டுடுது. ஓகேங்களா? இதனால் ஏகப்பட்ட ப்ராப்ளம்களை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஓகேவா? தென் திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் கிரியேட்டிங் எ ஃபைல். டெக்ஸ்டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒன் மோர் ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள் டூப்ளிகேட் ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணுறது, நார்மல் ஃபைல்ஸை பார்த்தீங்கன்னா ஷார்ட்கட் ஃபைல்ஸை க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோஜன் ஹார்ஸ் மால்வேர் நமக்கு க்ரியேட் பண்ணி விட்டுடும். ஸோ இதனால் நம்ம எக்ஸாக்டட் ஃபைலை நம்ம அக்சஸ் பண்ணுறதுக்கான பர்மிஷன்ஸ் என்ன ஆகுது, டிஸ்டர்ப் ஆகுது. ஓகேங்களா? தென் சம் பாப்புலர் ட்ரோஜன் ஹார்ஸ் ஆர் நெட்பஸ், சப்7, பீஸ்ட் அண்ட் தென் ஜீசஸ். ஓகேங்க, ஜேஸ். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரோஜன் ஹார்ஸ் மால்வேர்ஸ் நமக்கு அவைலபிள் இருக்குது. இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், ஸோ பி சேஃபாக நம்ம சிஸ்டம்குள்ளார இந்த மாதிரியான மால்வேர்ஸ் நம்ம சிஸ்டமை அக்கர் ஆகாமல் நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய மெயின் ஒர்க். ஓகேங்களா? தென் ஸோ அந்த மெயின் ஒர்க்கை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸை நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், ஆன்டி மால்வேர் சாஃப்ட்வேர்ஸை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? தென் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஸ்பைவேர்.
Next one is the spyware. Spyware refers to computer program that security gather information the user and relay it to advertisers or other interested parties. For example, நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சிஸ்டமை எந்த ஒரு செக்யூரிட்டியுமே இல்லை, எந்த ஒரு செக்யூரிட்டியுமே இல்லாமல் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் நேம் லாகின் கொடுத்து நீங்கள் லாகின் ஐடி நீங்கள் கொடுக்காம டைரெக்டாக நீங்கள் லாகின் பண்ணுறீங்க, இன்டர்நெட் வழியாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, ரெகுலராக அந்த சிஸ்டம் யூஸ் பண்ணும்போது உங்களுடைய சிஸ்டம் ஒரு பர்சன்ஸ் என்ன பண்ணிட்டு இருப்பாங்கன்னா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறான், என்ன மாதிரியான ஆக்டிவிட்டீஸாக பர்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்றத ஒன் பை ஒன்னாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இம்பார்ட்டன்ட் மணி டிரான்சாக்ஷன் ஆர் ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ்க்கான ஃபைல்ஸ் நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னும் போது இந்த ஸ்பை என்ன ஆகும், ஸோ உங்ககிட்ட இருக்கிற அந்த ஃபைல்ஸை கரப்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸை அதர் பர்சன்ஸ்க்கு இன்டிமேஷன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். இதுதான் என்னென்னா ஸ்பைவேர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரியான ஸ்பைவேர் ஆப்ஷன்ஸை மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பர்சன், ஒரு விளம்பரதாரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற டேட்டாஸ் இவங்க எதை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணுறாங்க, ஸோ இவங்களுக்கு இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்டை நம்ம த்ரூ பண்ணலாம் அப்படின்றத என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்பைவேர் வைஸ் என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு தேவையில்லாத அன்வான்ட் அட்வர்டைஸ்மெண்ட்டை நமக்கு போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? தென் there are also called spy pods or tracking software. ஸோ இந்த ஸ்பைவேருடைய அனதர் நேம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பை பாட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, ஆர் ட்ராக்கிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ராக்கிங் சாஃப்ட்வேர்னா என்ன, நீங்கள் போகிற வழியில் அதே வழியில் இன்னொருத்தம் வர்றது தான், உங்களை தேடி வர்றது. ஸோ உங்களை போகிற வழியை ஐடென்டிஃபை பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காட்டுக்குள்ளார ஒருத்தவங்க போயிட்டான் அப்படின்னும் போது என்ன பண்ணுவீங்க, அந்த காட்டுக்குள்ளார போகிற பர்சன்ஸை ட்ராக் பண்ணுறது எப்படி, ஸோ அதை ஜிபிஆர்எஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் வச்சுருக்காங்க. அந்த ஜிபிஎஸ் மெத்தடில் ஒரு கார் ஆர் பஸ், ஒரு ட்ராவலர்ஸ் திங்ஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல ட்ராவல் ஆகுது அப்படின்னா அந்த பர்சன்ஸ் எங்கே போகிறாங்க அப்படின்றத ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ட்ராக்கிங்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நமக்கே தெரியாமல் நம்மளை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸை அதர் பர்சன்ஸ் கலெக்ட் பண்ணுறது தான் ஸ்பைவேர். ஓகேங்களா? தென் ஸ்பைவேர் இஸ் ஆஃப்டன் இன்ஸ்டால்ட் வித்தவுட் த யூசர்ஸ் கான்சென்ட் வென். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வித்தவுட் யூசர், ஸோ யூசருடைய பர்மிஷனே இல்லாமல் இந்த ஸ்பைவேர் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய சிஸ்டம்குள்ளார இன்ஸ்டால் ஆகிடும் நமக்கு தெரியாமல். ஓகேங்களா? தென் வென் எப்பப்போலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அவனுக்கு என்னென்னலாம் தேவைப்படுதோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில். ஓகேங்களா? தென் த யூசர்ஸ் டவுன்லோட் சம்திங் ஃப்ரம் த இன்டர்நெட். ஸோ சம்திங் நீங்கள் இன்டர்நெட் வழியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க, ஒரு பர்டிகுலர் ஆப்ஷன்ஸை பற்றி நீங்கள் ரெகுலராக சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் என்ன ஆகுனா உங்களை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸை அதர் பர்சன்ஸ் ஒருத்தவங்க ஐடென்டிஃபை பண்ணணும், உங்களை ஜட்ஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறானா அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவோம், உங்களுடைய ஸ்பைவேர் உங்களுடைய சிஸ்டமில் ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு வைரஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுவான். ஓகேங்களா? தட் மீன்ஸ் ஒரு மால்வேர்ஸை கிரியேட் பண்ணி விட்டுடுவான். அவனுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை அவனுடைய சிஸ்டமில் இருந்தே நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிவிடுவான். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்னது டவுன்லோட்ஸ், உங்களுடைய சிஸ்டம்குள்ளே நீங்கள் டவுன்லோட் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் ரெகுலராக டவுன்லோட் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷன் வழியாக என்ன பண்ணுறான்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸை அவன் கலெக்ட் பண்ணிக்கிறான் அட் த சேம் டைம். ஓகேங்களா? த யூசர் கிளிக் ஆன் சம்திங் இன் பாப்அப் விண்டோ தட் அப்பியர்ஸ் வைல் ப்ரௌசிங். ஸோ நீங்கள் சிஸ்டமில் ஒரு ப்ரௌசிங் ஒர்க்கை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸில் சம்திங் அன்வான்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ் மெசேஜ் வரும், பாப்அப் மெசேஜ் வரும். அந்த பாப்அப் மெசேஜை உங்களுக்கே தெரியாமல் என்ன பண்ணிடுவீங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ணிடுவீங்க. ஸோ எஸ் ஆர் பிளாக் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும். இஃப் யூ வாண்ட் டு பிளாக் த சைட், ஸோ இந்த பிளாக் த சைட் அப்படின்ற ஆப்ஷன்ஸில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தெரியாமல் எஸ் அப்படின்னு கொடுத்துருவீங்க. எஸ்ன்னும் போது அவனுக்கு என்ன ஆகுனா ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் க்ரியேட் ஆகிட்டு உங்களை பற்றியான டீட்டெயில்ஸை அவன் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் தான் என்ன ஆகுதுன்னா ஒரு பர்சன் உங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை அவன் ஸ்பைவேர் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான, தட் மீன்ஸ் உங்களுடைய டீட்டெயில்ஸை அவன் கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவான். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் திஸ் இன் திஸ் இமேஜ் ஸ்பைவேர் டு அதர் ஒன் சிஸ்டம். உங்களுடைய சிஸ்டமை அதர் பர்சன்ஸ் என்ன பண்ணியிருக்கானா வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். இஸ் ஸ்பைவேர் வாட்சிங் மீ, உங்களை பற்றி அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், வாட்ச் பண்ணிட்டு இருக்கான். தென் நெக்ஸ்ட் ஒன், ஸ்பைவேர்ஸ் கேன் கன்சியூம் a lot of memory making the computer very slow and difficult to work with. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா சடனாக ஹெவி ஸ்டோரேஜை வந்து மேக் பண்ணிட்டு இருக்கும். ஏன்னா உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் பண்ணுற ஒர்க்கு அட் த சேம் டைம் ஸ்பைவேர் அவனுடைய ஒர்க் ஆஃப் ப்ராசஸையும் உங்கள் சிஸ்டமுடைய கண்ட்ரோல் பேஸஸில் தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணிருக்க அந்த சிஸ்டமுடைய மெமரிஸுடைய சைஸ் என்ன ஆகும்னா பல மடங்கு என்ன ஆகும், லாஸ் ஆகும். ஸோ தேவையில்லாத ஃபைல்ஸ் இன்சர்ட் ஆகும். ஸோ தேவையில்லாமல் அன்வான்ட் ஃபைல்ஸ் உங்களுடைய சிஸ்டமில் இருந்து லாஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் எல்லாமே இந்த ஸ்பைவேர் மால்வேர் உங்களுடைய சிஸ்டமில் இருக்கும்போது ப்ராப்ளம்ஸை க்ரியேட் பண்ணும். ஓகேங்களா? தென்
அட் த சேம் டைம் சிஸ்டமுடைய ப்ராசஸிங் வந்து ஸ்லோவாக ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு இம்பார்ட்டன்ட் ஒர்க்கை இமீடியட்டாக நீங்கள் பண்ணி கொடுக்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த சுச்சுவேஷன்ஸில் இந்த மால்வேர்ஸ், தட் மீன்ஸ் ஸ்பைவேர் உங்களுடைய சிஸ்டமில் அதர் பர்சனால் இன்ஸ்டாலேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்கள் ப்ராசஸை இந்த டைம் டியூரேஷன்ஸ்குள்ளார எக்ஸாக்ட் டைமில் முடிக்க முடியாது. ஸோ அன்வான்ட் மெசேஜ், அன்வான்ட் திங்ஸ், அன்வான்ட் ஃபைல்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு என்ன ஆகுனா டிஸ்டர்பன்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு உங்களுடைய மெமரிஸை லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? தென் the biggest problem with spyware is that it can steal your information and misuse your computer. ஸோ ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க அதே சிஸ்டமாக அதர் பர்சன்ஸ் நீங்கள் இருக்கிற பிளேசஸில் இருந்துக்கிட்டே அவன் பிளேசஸில் உங்களுடைய சிஸ்டமில் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத ஹேக் பண்ணிவிட்டு மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, உங்களை மிரட்டுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பைவேர் மால்வேர் சிஸ்டமில் இன்ஸ்டால் ஆகிருந்ததுன்னா நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய சில ப்ராப்ளம்கள். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ஸ்பேம். ஸ்பேம் ரெஃபர்ஸ் டு unsolicited unwanted email. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சிஸ்டமில் அன்வான்டாக உங்களுக்கே தெரியாமல் ஒரு மெசேஜஸ், அன்வான்ட் மெசேஜ் உங்களுக்கு இமெயிலுக்கு ஃபார்வர்ட் ஆகும். ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் மெசேஜ் தான் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஸ்பேம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நவ் இட் மே கேரி அட்வர்டைஸ்மெண்ட் ஆர் சர்வ் அஸ் எ மீன்ஸ் ஆஃப் ஸ்ப்ரெட்டிங் மால்வேர்ஸ் சச் அஸ் வைரஸ் அண்ட் வார்ம்ஸ். ஸோ நம்ம நார்மலாக பார்த்துருக்கோம், ஒரு இமெயில் வழியாக தான் அதிகப்படியான வைரஸ் அண்டு மால்வேர்ஸ் வந்து கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சிஸ்டம்குள்ளார நீங்கள் ரெகுலராக இமெயிலை செக் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னும்போது அன்வான்ட் பர்சனால் உங்களுக்கு ஒரு மெயில் ஒரு ரெகுலர் மெயில் வந்து உங்களுக்கு போஸ்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மெயிலால் என்ன ஆகுதுன்னா சம்திங் வைரஸ் அண்டு வார்ம்ஸ் கிரியேட் ஆகுது. இந்த மாதிரியான வைரஸை மோஸ்ட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பர்சன். அண்ட் தென் சர்வீஸ் another one unknown பர்சன்ஸால் நமக்கு என்ன ஆகுது, இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்பேம் மெசேஜ் உங்களுக்கு வருது. ஓகேங்களா? தென் ஃபார் எக்ஸாம்பிள் மோர் தென் மெசேஜ் உங்களுடைய சிஸ்டம்குள்ளார வரும்போது இன்பிட்வீன் ஆஃப் த டைம் டியூரேஷன்ஸில் இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்பேம் மெசேஜ் என்ன ஆகுது, கம்பைன் ஆகிட்டு இமெயிலுக்குள்ளார உங்களுக்கு என்டர் ஆகிடுது. ஸோ நீங்கள் நார்மல் மெசேஜ் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. இந்த மெசேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது தான் என்ன ஆகுதுன்னா உங்களுடைய சிஸ்டம்குள்ளார வைரஸோ ஆர் மால்வேரோ ஆர் வார்ம்ஸோ அக்கராக ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? தென் some way of avoiding spam hours. ஸோ சப்போஸ் இந்த ஸ்பேம்ஸ் வந்து நீங்கள் உங்கள் சிஸ்டம்குள்ளார அக்கராக போகுது அப்படின்றத நீங்கள் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸ் என்ன? நவ் ஃபாலோயிங் திஸ் ஆப்ஷன். இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன், do not give your email address to unknown people. உங்களுக்கு தெரியாத ஒரு பர்சன்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணாதீங்க, உங்களுடைய மெயில் ஐடியோ ஆர் யூசர் அக்கௌண்ட் நம்பர், யூசர் அக்கௌண்ட் அண்டு பாஸ்வேர்ட் இது எல்லாமே எதுவும் கொடுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் நீங்கள் கொடுக்காமல் இருந்தீங்க அப்படின்னாலே என்ன பண்ணிக்கலாம், இந்த ஸ்பேம் மெசேஜ் உங்களுக்கு வர்றதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன், யூஸ் த ஸ்பேம் ஃபில்டர் ஆஃப் யுவர் இமெயில் ப்ரோக்ராம் டு பிளாக் அன்வான்ட் இமெயில். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இமெயில் அக்கௌண்ட்டில் பிளாக் அன்வான்ட் இமெயிலுக்கான ஸ்பேம் ஃபில்டர் ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது, அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸை நீங்கள் இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுடைய இமெயிலுக்குள்ளார வர அன்வான்ட் மெசேஜை நீங்கள் என்ன பண்ண முடியும்னா பிளாக் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் delete spam mails without reading them. ஸோ at the same time ஒரு ஸ்பேம் மெசேஜ் நீங்கள் வந்திருக்கு அப்படின்னா அதை பற்றியான ஃபுல் டீட்டெயில்ஸும் தெரியாமல் அந்த மெயிலை ஓப்பன் பண்ணுறது இந்த வார்ம்ஸை ஆர் மால்வேர்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ஸ்பேம் மெசேஜை ஸோ யூஸ் பண்ணாமல், தட் மீன்ஸ் ஓப்பன் பண்ணாமல் டெலீட் பண்ணுறது இஸ் சேஃப் யுவர் சிஸ்டம். உங்களுடைய சிஸ்டமை நீங்கள் சேஃபாக வச்சுக்கிறதுக்கான ஒன் ரீசனபிள் வேல்யூ. ஸோ நீங்கள் ஒரு ஸ்பேம் மெசேஜ் உங்களுடைய சிஸ்டம்குள்ளார இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மெசேஜை நீங்கள் ஃபர்தராக டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சிஸ்டம்குள்ளார அன்னவுன் பர்சனலை அக்சஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ஆப்ஷன்ஸை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். அதே சேம் டைம் மால்வேர்ஸ் உங்களுடைய சிஸ்டமில் அக்கராகாமல் நம்ம பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? தென் திஸ் இஸ் த ஆப்ஷன் ஃபார் ஸ்பேம் மெயில். ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ நார்மல் மெயில் ஆப்ஷன்ஸோட நமக்கு ஸ்பேம் மெயிலும் உங்களுக்கு என்ன ஆகுது, கவுண்ட் ஆகுது. இந்த திஸ் அன்னவுன் மெயின் மெசேஜ் தான் என்னதுன்னா ஸ்பேம் மெயில். இந்த ஸ்பேம் மெயிலை என்ன பண்ணலாம், நம்ம ஓப்பன் பண்ணாமல் டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டம்குள்ளார மால்வேர்ஸ் கிரியேட் ஆகாமல் நம்ம சேஃபாக பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? தென் ஸோ நம்ம இன்றைக்கி கிளாஸஸில்
மால்வேர்ஸ்னால் என்ன, மால்வேர்ஸோடைய டைப்ஸ் என்ன, அந்த டைப்ஸ் ஒவ்வொரு மால்வேர்ஸும் என்னென்ன மாதிரியான ஆப்ரேஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுது, அதனால் அக்கறாகிற ப்ராப்ளம் என்ன, அந்த ப்ராப்ளமில் இருந்து நம்ம சேஃப் ஆகணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத இன்னைக்கு கிளாஸஸில் பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸஸில் another one டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.